அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் 24ஆம் தேதி வெளியிட்டுள்ளார். அதில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அனைத்து குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு வந்ததும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவசமாக பயணிக்க திட்டம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷனில் விலையில்லா அரிசியுடன் சேர்த்து 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் வழங்கப்படும் எனவும், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. அதில் குலவிளக்கு திட்டம் என்னும் பெயரில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும், வீடு இல்லாதவர்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும், மாணவர்களின் கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது.